என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளுவதும் இல்லை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 மற்றும் 28. மனிதர்களாகிய நாம் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆனால் அதற்கான அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய கையை தேவனின் கையில் வைத்து, தேவனே, என் வாழ்வின் நன்மை தீமை என அனைத்தையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் பரிபூர்ணமானவன் அல்ல, ஆனால் நீரோ பரிபூரணமானவர். எனவே நீர் தரும் இரட்சிப்பு என்னும் கிருபையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுவது மட்டும்தான். அப்படி செய்யும்போது நம்முடைய இரட்சிப்பில் நாம் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவருடைய கையை நாம் விட்டு விடுகின்றோம். ஆனாலும் நம் அன்பின் பரலோக தகப்பன் ஒருபோதும் நம்முடைய கையை விடுவதில்லை. ஏனெனில் அவர் நம் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய சித்தத்தையே நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு எப்பொழுதும் இருப்பதற்காக நன்றி. நீர் செய்த அனைத்து நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.